ஹாய், இந்த மரத்தில் நீங்கள் பார்க்குறது வௌவால்கள். இப்போ நாம் இரவு நேரங்களில் மட்டுமே நடமாடக்கூடிய இந்த வௌவால்களோட இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப்பை பற்றி பார்ப்போமா? வௌவால்கள் பறக்கக்கூடிய முதுகெலும்புள்ள பாலூட்டி வகை. இந்த வௌவால் இனத்தில் 1000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. பூச்சிகளை சாப்பிடுது இந்த வௌவால்கள். பகல் பொழுது முழுவதும் தலைகீழாக தொங்கிக்கிட்டே இருக்கும். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் இது உலவ ஆரம்பிக்கும். வௌவால்கள் நரியின் முகத்தோட சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். அந்த ரெக்கைகள் வலுவலுன்னு இருக்கும். வெறிநாய் கடினால் ஏற்படுற அந்த ஒரு வைரஸ் நோயான ராபிஸ் போலவே வௌவால்கள் கிட்ட இருந்தும் ராபிஸ் நோய் வருது. அமெரிக்காவில் காட்டேரி வௌவால்னு சொல்கிற ஒரு வகை வௌவால்கள் இருக்குது. இது ரத்தத்தை குடிக்குது. அந்த வௌவால்கள் காட்டு விலங்குகள், மிருகங்கள், ஆடு மாடுகள் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் மனுஷனோட ரத்தத்தையும் குடிக்கும். காட்டேரி வேம்பயர் கதைகள் இந்த அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வௌவால்களின் கழிவுகள் குயானோன்னு சொல்கிறாங்க. இதில் அதிக அளவு புரத சத்து இருக்கிறதுனால ஒரு நல்ல உரமாக பயன்படுது. இதை அதிக அளவு லாபத்துக்கு விற்கிறாங்க. பாழடைஞ்ச குகைகள் மற்றும் ரூஸ்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு மரம், இதையெல்லாம் விவசாயிகள் குத்தகைக்கு எடுத்து அந்த நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெற்றுக்கிறாங்க. வௌவால்களோட ரெக்கைகள் 6 அடி வரை நீளமாக இருக்குது. அதனால அதன் கால்களில் போதிய வலிமை கிடையாது. வௌவால்களின் ரெக்கைகள் கனமாக இருக்கிறதுனால வௌவால்கள் தனக்கு ஏற்படும் ஆபத்தில் இருந்து தன்னை தற்காத்து கொள்ள தலைகீழாக தொங்குது. இதுதான் வௌவால்கள் தலைகீழாக தொங்குறதுக்கான ரகசியம். எப்படி இந்த வௌவால்களோட லைஃபே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல?